கொர்நேலியுவின் குடும்பத்தை குறித்து, கொர்நேலியுவை குறித்து தான் நம்ம தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. இதுல கொர்நேலியு மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைத்ததான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. கொர்நேலியு மூலமாக நமக்கு மாத்திரம் இல்லை, இந்த அகில உலகத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு 10வது நாள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இந்த வசனம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்ததான ஒரு வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று. இந்த வார்த்தைகளை யார் சொல்றதுன்னு பார்த்தா அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் இந்த வார்த்தைகளை சொல்ற. அப்ப பேதுரு இந்த சுவிசேஷத்தின் செய்தியை, சுவிசேஷத்தின் வார்த்தையை அவர் சொல்லக்கூடியதான சங்கதி இதுவே என்று 37ஆம் வசனத்துல நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாசித்தோம். யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி, இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு 3 பேர் மூலமாய் ஒரு பெரிய ஒரு அசைவை, தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துல சவுலாய் இருந்த மனுஷன், துன்புறுத்தியதான மனுஷன், கிறிஸ்தவர்களுக்கு, ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு, ஸ்தேவானுக்கு கொள்வதற்கு கூட துணையாயிருந்த மனுஷன், அவனுடைய மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய மாற்றத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. நினைக்கலாம் அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் முன்னாடியே ரட்சிக்கப்பட்டாரு. ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லாமல் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் மேல் வீட்டாரை நிரப்பப்பட்டு ஆண்டவர் அவங்கள சாட்சிகளாய் மாற்றிவிட்டார். அப்படித்தானே? ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அசைவை, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். யாருடைய வாழ்க்கையில? பேதுருனுடைய வாழ்க்கையில. அதே போல கொர்நேலியுடைய வாழ்க்கையிலும் அந்த காரியங்கள் நடைபெறும். இந்த 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல இந்த 3 பேரை கொண்டு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்றுகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதுல அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, பேதுருவும் சரி, அவங்க ஒரு யூதர். ஆனா இந்த கொர்நேலியு யூதர் கிடையாது. அல்லேலூயா. இந்த கொர்நேலியு யூதரானவர் கிடையாது. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கூட வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி கொர்நேலி என்கிற மனுஷன் செசரியா பட்டணத்துல அவன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் தேவ பக்தி உள்ளவன். அதே போல தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். இதெல்லாமே நம்ம தொடர்ந்து தியானித்து இருக்கிறோம். அதே போல ஆராளமாய் ஏழைகளுக்கு என்ன பண்ணுகிறவன்? தர்மம் செய்கிறவன். தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவன், தரிசனம் காண்கிறவன். இது போல பல காரியங்கள் நம்ம இந்த கொர்நேலியை குறித்து, இந்த 100க்கு அதிபதியை குறித்து பார்க்கிறோம். 100க்கு அதிபதி என்றால் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆளு கிடையாது. 100 படைத்தலைவர்களுக்கு ஒரு தலைவர், ஒரு அதிபதி போல. இந்த ரோம ராணுவ வீரர்களுக்கே ஜனங்கள் கடுமையாய் பயப்படுவாங்க. அந்த நாட்கள் கடுமையாய் பயப்படுவாங்க. உபத்திரவமும் வேதனைகளும்
அவங்க ஒடுக்கப்பட்டது எல்லாமே இந்த ரோம என்ன சொல்றது போர் வீரர்கள் மூலமா தான். அப்ப அந்த போர் வீரர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தலைவனா இருந்த 100 பேருக்கு தலைவனா இருந்ததுதான் யாரு? கொர்நேலியு. ஆனா வேதாகமத்துல பல நூற்றுக்கு அதிபதிகள் இருக்கிறாங்க. ஆனா வேதாகமோ எந்த வகையிலையும் அவங்களுடைய என்ன சொல்ற அவங்களுடைய அந்த தீய சுவாபத்தையோ அவங்க கொடுமைப்படுத்தின சுவாபங்களையோ அப்படிப்பட்ட மனுஷர்களை நூற்றுக்கு அதிபதியில வேதத்துல நம்ம பார்க்க முடியல. ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆண்டவரே ஆச்சரியப்படத்தக்க அங்க நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது ஒரு நூற்றுக்கு அதிபதி சொல்றான். நீங்க வாசித்து பாருங்க, லூக்காவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். பாருங்க, நூற்றுக்கு அதிபதி அவன் புறஜாதி ரோம பிரஜை. அவன் என்ன சொல்றான்? மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரராய் இருக்கிறான். அதே போல அவன் தேவனை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறான். இன்னும் சொல்ல போனா இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல வர நூற்றுக்கு அதிபதி இருக்கிறார்ல, லூக்கா சுவிசேஷத்துல லூக்கா இன்னும் அவரை மேன்மைப்படுத்தி எழுதுகிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 5ஆம் வசனத்துல அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு அதாவது ஜெப ஆலயத்தை என்ன பண்ணியிருக்கிறான்? கட்டினான் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல வர அதே நூற்றுக்கு அதிபதி தான் லூக்கா 7ல என்ன பார்க்கிறோம்? அவன் ரோம தளபதி, அவன் ரோம நூற்றுக்கு அதிபதி அவன். ஆனா அவன் என்ன பண்ணி இருக்கிறாரு? ஜெப ஆலயத்தை கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. வேதாகமத்துல பார்க்கிற எல்லா நூற்றுக்கு அதிபதிகளுமே ஒரு சாஃப்டான தேவனுக்கு பயப்படுகிற, ஜெப ஆலயங்களை கட்டி கொடுக்கிற, ஜனங்களை நேசிக்கிற இப்படி ஒரு வருஷனை தான் நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு அவங்களுடைய என்ன சொல்ற அவங்களுடைய சைடு தான் பார்க்கிறோம். ஆனா அவங்களுடைய கொடூரமான இன்னொரு பக்கம் இருக்கிறது. ஏனென்றால் இயேசுவை சேவிக்கிறவர்களை தாக்கக்கூடியவர்கள் யாருதான்? இதே ரோம தளபதிகள் தான், ரோம சாம்பு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அடித்து நொறுக்கினது, இயேசுவை சாட்டையால் அடித்தது, அது மட்டும் இல்லாமல் ஏசப்பாவுக்கு பின்னாடி வந்த சீஷர்களை கொன்று போட்டது, எல்லாம் செய்ததுமே இந்த ரோம போர் வீரர்கள் தான். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவர் தான் இந்த 100 பேருக்கு தலைவர் தான் கொர்நேலியுவை பார்க்கிறோம். அப்ப கொர்நேலியு வாழ்க்கையில பல பல நல்ல சுவாபங்கள் இருக்கிறது. ஆனாலும் அவர் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறார்? அவர் யூதன் இல்லாத ஒரு புறஜாதியா இருக்கிறார். அவர் புறஜாதியா இருக்கும்போது, ஆனா நீங்க வேதத்துல என்ன வாசிக்கிறோம்? 2ஆம் வசனம் வாசிங்க, 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 22. அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். சரி, எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்னு பார்க்கிறோம். எந்த தேவனை? புறஜாதி மனுஷன். புறஜாதி மனுஷன் தானே, அவனுக்கு தெய்வனை தெரியாது. எந்த தேவனை அவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்? அவன் எந்த தெய்வத்துக்கு பயந்து கொண்டிருந்தான்? 2ஆம் வசனத்திலே வாசினா அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து அது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். புறஜாதி மனுஷன் இவன் எந்த தேவனை நோக்கி கொண்டிருந்தான் பாருங்க. வேதாகமத்துல இங்க தொடர்ச்சியா இந்த வசனங்களை வாசிக்கும் போது இன்னும் உங்களுக்கு நன்றாய் புரியும். எகிப்திலிருந்து வந்ததுக்கு பிறகு, மீண்டும் ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுத்த பிறகு சிதறடிப்பு, சிறைபிடிப்பு, திரும்பி மீண்டு வருதல், இப்படி தொடர்ச்சியாய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்த பொழுது பல புறஜாதி ஜனங்கள் கூட யெகோவா தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. யெகோவா தேவனை அவங்க ஏற்றுக்கொண்டு சேவிக்க தொடங்கினாங்க, பிதாவானவரை சேவிக்க தொடங்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த கொர்நேலியுவும் கூட. ஏனென்றால் அவன் தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு, பிதாவானவருக்கு பயந்தவனாய் இருந்தான். பிதாவான தேவனுக்கு அவன் பணிந்து கொண்டான். அப்படி இப்ப யூதர்களும் அதே பிதாவை தான் பிதாவை தான் சேவிக்கிறாங்க, பிதாவை தான் வணங்குறாங்க. அப்ப எங்க வித்தியாசம் உண்டாகிறது யூதனுக்கும் புறஜாதிக்கும் என்று பார்க்கும்போது, இவன்
விருத்த சேதனம் பண்ணவில்லை. விருத்த சேதனம் பண்ணவில்லை. இந்த கொர்நேலியு எந்த விதத்திலையும் தேவ ஆலயத்துக்குள்ளாக பலிகளை செலுத்த முடியாது. ஏனென்றால் அவன் புறஜாதி. யூதர் அல்லாத ஒருவரும் தேவ ஆலயத்துக்குள்ள பலிகளையோ ஆண்டவருக்கு காணிக்கைகளையோ செலுத்த முடியாது, யூதர் அல்லாத யாருமே. அதே போல தேவ ஆலயத்துக்கு அவன் தேவனை தொழுது கொள்ள முடியாது. வேணா ஜப கூடங்களுக்கு போலாம், ஜப குழுக்களுக்கோ இல்ல ஜப வீடுகளுக்கோ அவன் போகலாம். ஆனால் ஒருபோதும் அவன் என்ன பண்ண முடியாது, எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக அவன் நுழைய முடியாது. ஏனென்றால் அவன் புறஜாதி. என்னதான் அவன் பிதாவை என்னதான் யூதர்களை போல அவன் பிதாவை சேவிக்கிறவனாய் யெகோவா தேவனை சேவிக்கிறவனாய் இருந்தாலும் அவன் விருத்த சேதனம் பண்ணப்படாததுனால உங்களுக்கே தெரியும், ஆண்டவர் ஒரு வேற்றுமை என்ன பண்ணிட்டார், ஆபிரகாம் நாட்களிலே ஆண்டவர் உண்டு பண்ணிட்டார். ஏனென்றால் நம்ம தெளிவாய் ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இதை ஒரு உடன்படிக்கையாகவே என்ன பண்ணிட்டாரு, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க இஸ்ரவேல் என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய ஜனங்கள். அல்லேலூயா. அப்ப ஒரு பிரிவினையை, ஒரு வேற்றுமையை அங்க தேவனை உண்டு பண்ணிட்டதுனால இந்த புறஜாதிகளுக்கும் அதே போல யூதர்களுக்கும் உண்டான பிரிவு பெரிதாக தான் இருந்தது. அப்ப பாருங்க, முதலாவது இந்த இடத்துல பார்க்கிறோம், முதல் புறஜாதி இங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிற முதல் புறஜாதி யாருன்னு பார்த்தா இந்த கொர்நேலியுவா தான் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி 8ஆம் அதிகாரத்துல எகிப்திய மனிதன் ஒருத்தன் இருக்கிறான், அதாவது எத்தியோப்பிய மனிதன். 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது, 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. பாருங்க, அப்ப நீங்க நினைக்கலாம், இந்த 8ஆம் அதிகாரத்திலே ஒரு புறஜாதி வருகிறார். அவர் யாருன்னு பார்க்கும்போது எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன், அதாவது தன்னுடைய எத்தியோப்பிய ராஜஸ்திரியினுடைய பொக்கிஷங்களை, அவன் மந்திரியா இருக்கிறார். அவர் பணிந்து கொள்வதற்காக எங்க வருகிறார், எருசலேமுக்கு வருகிறார். தொடர்ந்து வாசிங்க. தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. இந்த காரியங்கள் பார்க்கும்போது சரியாய் 27ஆம் வசனத்துல, இங்கிலீஷ்ல போடுங்க அந்த வசனத்தை, NIV-ல போடுங்க. என்ன சொல்லப்படுகிறது, இதே இந்த எகிப்திய மனிதன், இந்த எகிப்திய மந்திரி, அவன் புறஜாதியா இருந்தாலும் this man had gone Jerusalem to worship. அவன் தேவாலயத்துக்குள்ளாக அவனால போக முடிந்தது, தேவாலயத்துக்குள்ளாக அவனால ஆண்டவருக்கு ஆராதனையை செலுத்த முடிந்தது. அதே போல பிலிப்பு, இந்த வசனத்தை நீங்க வீட்டுக்கு போய் இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்க. ஏன்னா இதை எடுத்தா நம்ம கொர்நேலியுவின் காரியங்களை முடிக்க முடியாது. பிலிப்புக்கு எந்த வகையிலும் இது ஒரு தவறாய் தெரியவில்லை. பிலிப்புக்கு ஒரு புறஜாதி வருகிறார், ஒரு எகிப்து காசாவுக்கு அங்கிட்டு ஒரு எத்தியோப்பிய நாட்டிலிருந்து ஒரு மந்திரி வர, ஒரு புறஜாதி, அவன் ஆலயத்துக்கு விடக்கூடாது, அவன் வேதத்தை, அவனோட ஏசாயா புஸ்தகத்தை ஆலயத்துக்குள்ள இருந்து வாசிக்கிறத அனுமதிக்க கூடாது என்கிறதான ஒரு வேற்றுமை என்ன ஆகல, அவனுக்கு அங்க உண்டாகல. ஏனென்றால் அவன் முற்றிலுமாய் இங்க அவன் சிறு வயதிலிருந்தே யூதர்களுடைய வளர்ந்ததுனால அவன் உள்ள அனுமதிக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அதனால இவன் என்னதான் புறஜாதியா இருந்தாலும் அந்த எத்தியோப்பிய மந்திரி 10ஆம் அதிகாரத்துலதான் முதலாவது பார்க்கிறோம், கொர்நேலியு தான் முதல் புறஜாதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது. இந்த ஏற்றுக்கொள்ளுதலின் காரியம் எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிப்போம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான்.
அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும். பாருங்க, இந்த வசனங்களுக்கு முன்பாக நம்ம நேற்றுக்கே தியானித்தோம். ஆண்டவராகி தேவ தூதன் என்ன பண்ணா, கொர்நேலியுவுக்கு வந்து அவனிடத்துல தரிசனமாகி நீ என்ன பண்ண வேண்டும், அதாவது 5ஆம் வசனத்துல இருந்து படிங்க, 5ல இருந்து 8 வரைக்கும் படிங்க. மனுஷரை அனுப்பி பேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் 12 சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி. இப்ப ஆண்டவர் கொர்நேலியுவுக்கு பேதுருவை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். பேதுருவை பற்றினா அவனுக்கு தெரியாது, கொர்நேலியுவுக்கு தெரியாது. ஆனா இங்க தேவ தூதன் மூலமாய் கொர்நேலியுவுக்கு சீமோன் பேதுருவை குறித்ததான் அவர் எங்க இருக்கிறார், அவரை கூட்டிட்டு வர சொல்லி ஒரு அழைப்பு எங்க யாருக்கு உண்டாகிறது, கொர்நேலியுவுக்கு உண்டாகிறது. இதோட கொர்நேலியோடைய காரியங்கள் முடியுது. இப்ப அடுத்து பேதுரு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்னு பார்க்கிறோம். பேதுரு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்னா, அவர் மேல என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்னு பார்க்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு திருஷ்டாண்டமாய் ஒரு காரியத்தை, ஒரு சொப்பனத்தை போல ஒரு காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்படுத்துறதுல என்ன உண்டாகிறது, இந்த உலகத்தில் உள்ள 4 முனை உள்ள 4 கால்கள் உள்ள ஜீவன்கள் என்ன பண்ணப்படுகிறது, அவனுக்கு காட்டப்படுகிறது. உடனே பேதுருவினுடைய வார்த்தைகள் என்ன, பேதுருவினுடைய அதை தொடர்ந்து வாசிங்க, 13 கூட வாசிங்க. ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். சரி, பேதுரு எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு? தீட்டும் அசுத்ததுமான நான் யாதொன்றையும் ஒரு காலம் என்ன பண்ணியது கிடையாது. ஏனென்றால் லேவியராகம புஸ்தகத்தில் என்ன சொல்லப்படுகிறது, லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை போஷிக்கணும், எதை உண்ணணும், எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். லேவியராகமம் 11:4 இருந்து 8 மட்டும் வாசிங்க. 4 இருந்து அசை போடுகிறதும் விரிக்கொழும்பும் உள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிக்குழம்பு இல்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமா இருக்கும். குளிமுசலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிக்கொழும்பு இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமாய். இது மாதிரி ஒவ்வொரு அசுத்தத்தையும் ஏசப்பா ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றாரு, சொல்லிட்டே வந்திருக்கிறார். எங்க? லேவியராகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் 8ஆம் வசனம், 13ஆம் வசனத்தின் 20ஆம் வசனம், இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. உடனே பேதுரு அந்த காரியங்கள்ல நினைவுக்கு நான் எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணது கிடையாது. இது வரைக்கும் நான் அசுத்தமானது எதையுமே நான் என்ன பண்ணது கிடையாது. இது வரைக்கும் நான் தொட்டது கிடையாது. நான் தொட்டதே கிடையாது. உடனே ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்க. 15ஆம் வசனத்துல, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்ட என்னாதே, 2வது தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. திருப்பி அடுத்த வசனத்தை வாசிங்க. 3வது தரமும் பின்பு, அதாவது 3வது தரமும் அப்படியே அவனுக்கு உண்டாயிற்றுன்னு பார்க்க. பேதுருக்கு எப்பயுமே ஒரு காரியத்தை 3 வாட்டி சொல்லணும். நமக்கு மாதிரியே நமக்கு பல தடவை ஒரு தடவை சொன்னா நமக்கு மறந்து போயிடும். அதனால ஒரு 3 வாட்டி சொல்லணும். தேவனை ஏசப்பா அதை ஞாபகம் வச்சுட்டு 3 வாட்டி சொல்றேன். ஏனென்றால் முன்னாடியே இது மாதிரி சம்பவங்கள்லாம் பேதுருக்கு நடந்திருக்கு. ஆண்டவர் கேட்கும் போது நீ 3 வாட்டி கேட்பாரு, நீ நேசிக்கிறியாப்பா. 1 வாட்டி கேட்டா பார்த்தா 3 வாட்டி கேட்பாரு, நேசிக்கிறியா. அதே போல மறுதளிக்கும் போதும் பாருங்க 3 வாட்டி. அதனால அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கும் இந்த 3 வாட்டிக்கும் ஏதோ ஒரு ஒத்துமை இருக்குது. அது மாதிரி இந்த பேதுருனுடைய தகப்பனார் பேர் தெரியுமா? பேதுருனுடைய தகப்பனார் சீமோன் தான். சீமோன் பேதுருனுடைய தகப்பனார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாருங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. உடனே நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், பழைய ஏற்பாட்டின் யோவானாச்சு, அதாவது யோனாவை சொல்றாரு. உண்மையிலேயே சீமோன் பேதுருடைய அப்பா பேரு யோனா, பழைய ஏற்பாட்டின் யோனா கிடையாது, இங்க இருந்த யோனா. ஆனா
அந்த யோனாவுக்கும் இந்த பேதுருவுக்கும் பல ஒத்துமைகள் உண்டு. ஏனென்றால் அந்த யோனாக்கு நீங்க யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும் பொழுது எங்க யோப்பாவுக்கு போய், அதே யோப்பாவை பார்க்கிறோம். இங்க நம்ம எதை வச்சுதான் தியானிச்சுட்டு இருக்கோம்? யோப்பா பட்டணத்துல தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதே போல இங்க நினிவே மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டவருடைய அந்த செய்தி, சுவிசேஷத்தின் செய்தி போன உடனே எல்லாம் மனம் திரும்பிடுறாங்க. உடனே அவருக்கு யோனாக்கு என்ன ஆயிடுச்சு? பயங்கர கோபம் ஆயிடுச்சு. நீங்க சொன்னதை என்ன பண்ணல, நீங்க செய்யல, அழித்து போடுங்க, ஜனங்களை என்ன பண்ணுங்க. அப்ப எதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன்? அதே போல ஒரு சுவாபம் உள்ளதான் இந்த பேதுரு. நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை நான் என்ன பண்ணவே இல்லை, நான் புசிக்கவே இல்லை. உடனே தான் ஆண்டவர் திரும்பி 3 வாட்டி சொல்றாரு, தேவன் அசுத்தம், அதாவது அந்த வசனத்தை போடுங்க, தேவன் பரிசுத்தம் ஆக்கினத. ஏன்னா ஏசப்பா முன்னாடியே சொல்லியிருக்கிறார் இந்த காரியங்கள் எல்லாம். பல நேரங்கள்ல இது மாதிரிதான் ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை முன்னாடியே சொல்லியிருந்தாலும் வேதத்தின் மூலமாய் நம்ம மறந்துடுவோம். ஏசப்பாவுடைய வாழ்க்கையில சீஷர்களுக்கு அவர் இருக்கும் போதே சகல சத்தியங்களையும் சொல்லிட்டாரு. ஆனா அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன ஆகல, அது அவங்களுக்கு புரியல. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, மத்தேயு 15:11 வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஏசப்பா முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்ப அங்க பேதுருலாம் இருக்கிறது தானே, வாய்க்குள்ள போறது ஏதோ என்ன பண்ணாது. அப்ப நம்ம எது வேணா சாப்பிடலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம எது வேணா சாப்பிடலாமா? இப்ப இந்த சொப்பனத்தையும் பார்க்கலாம். அடித்து புசி, 4 கால்கள் உள்ள ஜீவன்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணு, அடித்து புசி. அதே போல இங்கேயும் ஏசப்பா சொல்றாரு, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப பன்னிக்கறி சாப்பிடலாமா? அதே போல வேற என்ன, வேற அந்த சீனாக்காரன் பல இதை சாப்பிட்றான், அதெல்லாம் நம்ம சாப்பிடலாமா? மாட்டுக்கறி சாப்பிடலாமா? மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாமா? ஆபிரகாம் சாப்பிட்டாரா? ஆபிரகாம் சாப்பிட்டாரு, அதெல்லாம் கிடையாது. ஏசப்பா சொன்ன வார்த்தைகள், வாய்க்குள்ளே போகிறது எதுவும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, இந்த ஒரு வசனம். அதே போல இங்க பேதுருவுக்கும் பார்க்கிறோம், நான் பரிசுத்தம் பண்ணினதை நீ என்ன பண்ணு, தீட்டுன்னு சொல்றது எப்படி? தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டென்று எண்ணாதே என்று சொல்லி அடித்து புசிங்கிறார். அதனால இப்ப நான் உங்களை சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன், சாப்பிடாதுன்னு சொல்ல போறதில்லை. உங்க இஷ்டம், நீங்க சாப்பிடுறதுன்னா சாப்பிடுங்க. அது அருவருப்பா இருக்கு, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைன்னா விட்டுருங்க. அல்லேலூயா. இதுல நம்ம அதிகமாய் தியானித்து இதுல நம்ம ஒன்றும் நம்ம வெற்றி சிறக்க போறது கிடையாது. பன்னிக்கறி சாப்பிட்றவங்களை போயிட்டு நீ ஏன் சாப்பிட்றன்னு அவங்களோட நம்ம சண்டை போடக்கூடாது. நம்ம சாப்பிடலையா விட்டுறணும். அவங்கள போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது. சீனாக்காரன்ட்ட போயிட்டு அவங்க உண்மையாய் ஆண்டவரை சேவிக்கிறாங்க, உண்மையா ஆண்டவரை தேடுறாங்க, ஆனா அவங்க உணவு பாம்பு, பல்லி, தவளை, பாச்சான். அவங்கள போய் சொல்ல முடியுமா நம்ம இதெல்லாம் தீட்டு, இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நீ. இதுதான் இங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் இங்க பேதுருவுக்கு இங்க அவனுக்கு உணவு ஊட்டுகிறார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் உணவை பற்றி பேசல. இங்க ஆண்டவர் சும்மா அசுத்தமான வேலை குறித்து மட்டும் இங்க பேசல. எதை சாப்பிட வேண்டி எதை சாப்பிட வேண்டும் கூடாதுன்னு பேசல. இங்க ஆண்டவர் புறஜாதியையும் யூதனையும் குறித்து இங்க பேசுகிறார். யூதனுடைய சிந்தையில பேதுருவுடைய மனநிலைமை என்னன்னா, விருத்த சேதம் பண்ணாதவன் அவன் அசுத்தன். விருத்த சேதம் பண்ணப்படாத எந்த ஒரு மனுஷனும் அவன் அசுத்தமானவன், தீட்டுள்ளவன். ஏன்னா ஏசப்பா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல, தேவன் 17ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை, விருத்த சேதனம் அவன் பண்ணப்படாதவன் எல்லாம் அசுத்தம், உனக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது என்று தேவன் முன்னாடியே சொல்லி வைத்திருந்ததுனால இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் சுத்தம் பண்ணினத நீ எப்படி அசுத்தன்னு சொல்ற?
நான் இந்த புறஜாதி ஜனங்களை சிலுவையின் மூலமாக, என்னுடைய இரத்தத்தின் மூலமாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் சுத்தம் பண்ணி இருக்கிறேன். சுத்தம் பண்ண இந்த புறஜாதி ஜனத்தை, அவங்களுடைய பாவங்களை நான் கழுவி இருக்கிறேன். அந்த புறஜாதி ஜனத்தை நீ எப்படி அசுத்தன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. இங்க ஆண்டவர் உணவை குறித்து பேசல. தங்கள் எண்ணத்தை, பேதுருவுடைய எண்ணத்தை, யூதர்களுடைய எண்ணத்தை முழுமையாக ஆண்டவர் இங்கே மாற்றுகிறார். அவங்களுடைய யூதர்கள் மட்டும்தான் ஆதியாகமத்தில், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. மேல் வீட்டறையில் 120 பேர் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டாங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாங்க. அதுல ஒரு புறஜாதி கூட கிடையாது. 120 பேர் கூடினதுல ஒரு புறஜாதி கூட கிடையாது. எல்லாம் யூதர்கள். மேல் வீட்டு அறையில கூடின 120 பேரும் யூதர்கள். முதல் ரட்சிக்கப்பட்ட 3000 பேரும் யூதர்கள், 5000 பேரும் யூதர்கள். ஒரு புறஜாதி கூட கிடையாது. ஆண்டோடைய வாக்கு தத்துவம் அப்போஸ்தலர் 1:8 முதல்ல யூதேயா, அப்புறம் யூதேயா முழுவதும், அப்புறம் எருசலேம், யூதேயா முழுவதும், சமாரியா, பூமியின் கடைசி. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் வரைக்கும் ஆண்டவர் எருசலேமிலும், இந்த 10ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம், யூதேயாவிலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? முதல்ல இந்த தீயை பற்ற வைக்கிறார். அதன் விரிவாக்கம் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? கொர்நேலியுவின் மூலமாய் ஒரு தெரிந்தெடுத்தலை அவர் ஏற்படுத்தி, தொடர்ந்து நம்ம முழுசா நம்ம வாசித்து முடிச்சிருவோம். பாருங்க, 3 முறை ஆண்டவர் இது போல அவர் இடத்துல பேசுற. உடனே 17ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம், கொர்நேலியுவுக்கு தேவ தூதன் என்ன பண்ணியிருந்தாரு? பேசியிருந்தாரு. யோப்பாவுக்கு ஆட்களை அனுப்ப சொல்லி இருந்தாரு. அதே போல இங்க ஆட்கள் இங்க வந்துட்டாங்க. வந்த உடனே பாருங்க, அவங்க தொடர்ந்து என்ன பேசுறாங்க? தொடர்ந்து வாசிங்க. பேதுருவை கேட்கிறாங்க. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ எதுக்கும் சந்தேகப்படாது. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே இந்த சொப்பனத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன ஆண்டவர் இப்படி சொல்றாரு, அசுத்தத்தை எப்படி நான் சாப்பிட முடியும் என்று அதை குறித்த யோசித்து கொண்டு இருக்கிறார். ஆனா இங்க பரிசுத்த ஆவியானவர் திரும்பி போ, அவங்களோட போ என்று சொல்றார். தொடர்ந்து வாசிங்க. இப்ப அந்த ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி. பேதுரு மூலமாய் ஒரு சுவிசேஷம் சொல்லப்படும். யாருக்குள்ளனா? இந்த புறஜாதிகளுக்குள்ள. அதற்கு ஆண்டவர் கொர்நேலியுவை என்ன பண்றார்? முதலாவது தேவ தூதன் மூலமாக பேசி பேதுருவை போய் கூட்டிட்டு சொல்றார். இப்ப நம்ம வாசித்தோம், நம்ம தொடர்ந்து வாசிப்போம். பேதுரு மூலமாக ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். இவன் மூலமாக இந்த புறஜாதிகளுக்குள்ளாக ஒரு பெரிய சுவிசேஷத்தை, ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி, அதற்கு பேதுருவையே ஆண்டவர் என்ன பண்ணணும்? முதலாவது ஆயத்தம் பண்ண வேண்டும். ஏன்னா இவங்க புறஜாதியின் மத்தியில போக மாட்டாங்க. அதனால இந்த ஒரு சொப்பனத்தை, இந்த ஒரு திருஷ்டாந்தமாய் அந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுத்து அவன் இருதயத்தை மாற்ற, அதுதான் சொன்னேன், எங்க பேதுருவுடைய மாற்றத்தையும் பார்க்கிறோம். நான் சொன்னேன், பேதுருவுடைய மனதில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறதையும் பார்ப்போம்னு சொன்னேன். தொடர்ந்து வாசிங்க, என்ன நடக்குது? சரி. இப்ப இந்த இடத்துல கொர்நேலியு மட்டும் இல்ல, கொர்நேலியு குடும்பம்,
உறவினர்கள், விசேஷ எல்லாருமே புறஜாதிகள். இதுல என்னன்னா, இதுல இப்ப என்ன ஒரு ஆச்சரியம்னா, இதுல இப்ப ஒரு யூதரும் கிடையாது, எல்லாருமே புறஜாதி. அல்லேலூயா. பேதுரு இது வரைக்கும் புறஜாதி மத்தியில ஊழியம் செய்ததே கிடையாது. தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, அவன் எப்ப காலில் விழுகிறானோ அப்பதான் பேதுருக்கு உணர்வு வருகிறது. அவனை தூக்கி எடுத்து நானும் ஒரு மனுஷன் தான் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல பாருங்க, 27ஆம் வசனத்துல கூடி வருகிறதை கண்டு பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு? நான் யூதன், ஆனா அந்நிய புறஜாதிகளுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, நான் வரக்கூடாது, நான் விலக்கப்பட்டு இருக்கிறேன் என்று நீங்க என்ன பண்றீங்க, அறிந்திருக்கிறீங்க. அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். இந்த தரிசனம் இப்பதான் பேதுருக்கு புரிகிறது. அப்ப ஆண்டவர் அங்க உணவை குறிச்சு பேசல. ஆண்டவர் அப்ப என்ன சொல்றாரு? விருத்த சேதனம் பண்ணப்படாதவன், புறஜாதி, அவன் கீழ்ப்படியாதவன், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவன், ஆண்டவருக்கு புறம்பே தள்ளப்பட்டவன், ஆண்டவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் இல்ல என்று சொல்லி அவனை இத்தனை நாள் புறம்பே தள்ளி கொண்டிருந்தீங்க. ஆனா இப்ப அவன் தீட்டு கிடையாது, இப்ப அவன் அசுத்தம் கிடையாது என்று நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறான். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஏன்னா பேதுரு பத்தி தெரியும், என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாரு, எதிர்த்து பேசுவார், இல்லாட்டி காதையே வெட்டிட்டு வந்துடுவார். எதிர்த்து பேசுவார், இல்லாட்டி அது தட்டி காதை வெட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடுவார். அவருக்கு இதே ஒரு பெரிய சாதனையா இருக்கு. எதுவுமே எதிர்த்து பேசல. நிறைய பேருக்கு நம்ம சொல்றதுக்கு எதிர்த்து பேசாம இருந்தாலே அது ஒரு பெரிய ஒரு சாதனை தான். ஏன்னா சொல்றதுக்கு ஏதாச்சும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது போல பாருங்க, பேதுவை பாருங்க, நான் எதிர்த்து பேசல. என்ன ஏன் நீ அழைத்தீங்கன்னா என்ன பண்ணல, எதிர்த்து பேசல. அப்பொழுதும் என்னை என்ன காரியத்திற்காக என்னை அழைப்பீத்தீர்கள் என்று கேட்டு தொடர்ந்து வாசிங்க. இப்ப கொர்நேலியோ ஆண்டவர் தமக்கு தரிசனமான எல்லா காரியத்தையும் என்ன பண்றாரு, எனக்கு யாருன்னே நீங்க தெரியாது, ஆனா தேவ தூதன் தான் சொன்னாரு, சீமோன் பேதுருன்னு ஒருத்தர் இருக்கார் யோப்பா பட்டணத்துல, அவனை போய் அழைத்துட்டு வா, அவன் ஆட்கள் அனுப்பிச்சு அழைத்துட்டு வா, அவர் சொன்னதை மாத்திரம்தான் என்ன பண்ணேன் நான் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே 33ஆம் வசனத்தை கூட வாசிங்க. இப்ப சொல்றாங்க, ஆண்டவர் உங்க மூலமா, பேதுரு மூலமா, உங்க மூலமா என்ன பேசுறான்னு கேட்கறதுக்கு தான் நாங்க காத்துட்டு இருக்கிறோம். இப்ப பேதுரு ஆரம்பிக்கிறார். வாசிங்க 34ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. இப்ப சொல்றாரு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் கிடையாது, யூதர்களுக்கு மட்டும் கிடையாது, அவர் புறஜாதிகளின் தேவனுமா இருக்கிறார். நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கொர்நேலியு மூலமாய் நமக்கு வந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு. கொர்நேலியுவின் குடும்பத்தின் மூலமாக தான் இன்னைக்கு புறஜாதிகளா, நீங்க நான் யூதரா, நீங்க யாராவது யூதர்ல இருந்து வந்திருக்கிறீங்களா? யாரும் யூதர் கிடையாது. புறஜாதியாகிய நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த கொர்நேலியின் குடும்பமே காரணமாய். அல்லேலூயா. இந்த கொர்நேலியு மட்டும் தேவ பக்தி உள்ளவனாய், தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இல்லாம போயிருந்தா ஆண்டவனோடு இடைப்பட்டிருக்கவன், ஆண்டவனுடைய தெரிந்தெடுத்தது பாருங்க, அவன் மூலமாய் ஒரு பெரிய வாசல் திறக்கப்படுது. பேதுரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா ஒரு புறஜாதி கூட கிடையாது. மேன்மை பாராட்டி கொள்ளலாம் பேதுரு, ஆனா ஒரு புறஜாதி கூட ரட்சிக்கப்படல. ஆனா ஆண்டவர் எப்படி சந்திக்கிறாரு பாருங்க.
34 வசனம் 35 வசனத்திலிருந்து வாசிங்க. பச்சைபாரம் பார்க்கிற தேவன் அல்ல. அவருக்கு எந்த ஜனமாகிலும் அவருக்கு பயந்திருந்தால் நீதியை செய்கிறவன் எவனோ. அல்லேலூயா. எந்த ஜனமா இருக்கட்டும், யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும், யாரா இருந்தா என்ன, அவருக்கு பயந்த மனுஷன், அவருக்கு நீதி உள்ள மனுஷன், அவனுக்கு நிச்சயமாய் அவருக்கு உகந்தவன் என்று என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. சங்கதி இதுவேன்னு சொல்லிட்டு இப்பதான் எந்த வசனத்தை சொல்றாரு? இந்த பேதனுடைய சுவிசேஷத்துலதான் எந்த வசனம் வருது? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை இயேசுவை குறித்ததான தெளிவான சுவிசேஷம் புறஜாதிகளுக்குள்ளாக பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவர் குணமாக்குகிறார். அவர் எங்கேயும் சுற்றி இந்த ஒரு வசனத்திலேயே தேவனுடைய முழுமையான இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அடங்கி இருக்கிறது. 39 வசனத்துல நாங்க அதற்கு சாட்சிகள். அல்லேலூயா. யூதேயா தேசம் எங்கிலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். 38 வசனத்துல அவர் செய்த எல்லா காரியத்தையும் நாங்க சாட்சிங்க. பேதுரு சொல்றார், நான் சாட்சி, நாங்க சாட்சிகள். அல்லேலூயா. பேதுனுடைய சுவிசேஷத்தை பார்க்கிறாங்க. அவர் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு அவர் எழுந்து எங்களிடத்தில் அவர் என்ன பண்ணினார்? தரிசனமானார். அவர் எல்லா இடத்துலயும் அவர் வெளிரங்கமாக எங்களிடத்துல நாங்க அதுக்கு சாட்சி. அவர் மரித்ததுக்கு சாட்சி, அவர் உயிரோடு எழுந்ததுக்கு சாட்சி, அவர் மீண்டு திரும்பி எங்களுக்கு தரிசனமானதுக்கு நாங்க சாட்சி. இப்படி பேசி கொண்டிருக்கும் போது 44 வசனத்துல பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாருங்க, அப்போஸ்தலர்களுடைய 2ஆம் அதிகாரத்தை காட்டிலும் உன்னதமான ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44 46 வசனங்கள். அங்க யூதர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ஜுவாலையினால அந்நிய பாஷையினால இறங்கினார். இங்க விருத்த சேதனப்பட்ட ஜனங்கள் பாருங்க, 43 வாசிக்கிறோம். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட 44 விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஜனங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, புறஜாதிகள் விருத்த சேதனம் பட்ட விசுவாசிகள் கூட கேட்கும் போது புறஜாதிகள் மேலும் இப்ப என்ன பண்ணிருச்சு? பரிசுத்த ஆவியானவர் பொழிந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகள் மேலேயும் பொழிந்து விட்டார். அவங்க அந்நிய பாஷையில பேசிக் கொண்டிருக்கிறாங்க. 45 வாசிக்கிறோம். அவங்க பல பாஷைகளை பேசுகிறாங்க, தேவனை புகழ்கிறாங்க. யூதர்கள் மேல இறங்கினது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். புறஜாதிகள் மேல இறங்கினது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44 45 46 வசனங்கள்ல படிக்கிறோம். அல்லேலூயா. அதை காட்டிலும் மேன்மை இந்த கொர்நேலியு வீட்டுல இறங்கினதான பரிசுத்த ஆவியானவர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது கூட யூதர்கள், ஆண்டவருடைய ஜனங்கள், தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். ஆனா யூதர்களே ஆச்சரியப்படத்தக்க, யூதர் விசுவாசிகளே, விருத்த சேதனப்பட்ட விசுவாசிகளே ஆச்சரியப்படத்தக்க புறஜாதிகள் மத்தியிலே இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இறங்கி வந்துட்டார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துட்டார். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. இந்த காரியம்னாலதான் பாருங்க இன்னைக்கு நீங்களும் நானும் அந்நிய பாஷையில பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு இதுதான் அத்தாட்சி, இங்கதான் ஆரம்பிக்குது. அப்போஸ்தலர் 2ஆம் அடியில யூதர்களுக்குள்ள ஆரம்பிச்சது, 10ஆம் அதிகாரம் தான் புறஜாதிகளுக்குள்ள ஆரம்பிக்கிறது. உடனே அவங்க எல்லாரும் 47ஆம் வசனம் 48ஆம் வசனத்துல அவங்க எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று புறஜாதிகளும் ஆண்டவருடைய ஜனமாய் மாறுகிறாங்க. அல்லேலூயா. ரொம்ப அருமையாய் ஆண்டவர் கொர்நேலியு மூலமாக அவனை தெரிந்தெடுத்து உங்களை போன்று என்னை போன்ற புறஜாதியிலும் கூட அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் மாற்றுவதற்கு கொர்நேலியு மூலமாக ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தினார். அல்லேலூயா.
இப்ப இது நடந்துருச்சு. யூதர்கள் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே நமக்கு பிரச்சனை வெளியில இருந்துலாம் கிடையாது, உள்ள இருந்துதான். வாசிங்க 11ஆம் அதிகாரத்தை வாசி. இப்ப யூதேயா முழுவதும் புறஜாதிகளுக்கு வசனம் போயிருச்சு. புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டாங்களா அப்படின்னு வசனம் எல்லா இடத்துக்கும், இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் போயிருச்சு. 2ஆம் வசனத்துல பாருங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. இப்ப விருத்த சேதனம் பண்ணப்பட்டதான கிறிஸ்துவர்கள், அதாவது விருத்த சேதனம் பண்ணப்பட்டதான ஆண்டவருடைய பிள்ளைங்க பேதுருவை நோக்கி என்ன கேட்கிறாங்க? விருத்த சேதனம் இல்லாத அவன் அசுத்தன் தீட்டு, அவன் கூட போய் நீ என்ன பண்ணிருக்கிற? அவன் வீட்டுக்கு போய், அவன் வீட்டுக்கு போனது மட்டும் இல்ல, அவன் வீட்டுக்கு போய் என்ன பண்ணிருக்கிற? சாப்பிட்டுட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்றாங்க. அசுத்தம் இல்லையா இது? ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? புறஜாதியோட சேரலாமா, இல்லாட்டி அந்த திருத்த சேதனம் பண்ணாதனோட சேரலாமா? ஆபிரகாமின் பிள்ளைகள் நாம, நீ என்ன செய்துட்டு இருந்திருக்கிற அப்படின்னு பேதுருவை பார்த்து கேட்கிறாங்க. உடனே பேதுரு திரும்ப அந்த கதையை ஆரம்பிக்கிற. நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க, மணி ஆயிடுச்சு. திரும்பி 4ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது வசனம் போல அதற்கு பேதுரு காரியத்தை முதல்ல இருந்து வரிசையாய் அவர்களுக்கு விரவிக்க தொடங்கி, ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் எனக்கு 4 கான்கள் உள்ள மிருக ஜீவனை சொப்பனத்துல தரிசனத்துல காட்டினார், அதை அடித்து பூசின்னு சொன்னார். அது எனக்கு அப்போ புரியல. ஆனா அது ஆண்டவர் எதற்காக சொன்னார் என்றால் 15ஆம் வசனத்துல கூட வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. நான் பேசுங்க தொடங்கின பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் என்ன பண்ணினார் சொல்றாரு. நீங்க அப்படி நினைக்காதீங்க. நம்முடைய ஆதியில நம்ம மேல எப்படி இறங்கினார், 120 பேர் எப்படி இறங்கினார், அதே போல என்னாலே நம்ப முடியல, இந்த புறஜாதிகள் மேலேயே அப்படியே இறங்குறார் பரிசுத்த ஆவியானவர். பேதுரு சொல்றார் இந்த காரியங்களை. 16ஆம் வசனத்துல பாருங்க, கொடுத்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்போது நான் என்ன பண்ணேன்? நினைவு கூர்ந்தேன். 17ஆம் வசனம். அல்லேலூயா. இப்ப இந்த ஜனங்களே, பேதுரு மனம் மாறிட்டாரு. மற்ற யூத ஜனங்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்களையும் சொல்றாரு, தேவனே அதை அங்கீகரிக்கும் போது, தேவனே அதற்கு வழி வகுக்கும் போது, நம்ம தேவனை தடுக்கிறதற்கு நம்ம யார்? அல்லேலூயா. இதனால என்ன நடக்குது தெரியுமா? இப்ப யூதர்களும் ரட்சிக்கப்படுறாங்க, புறஜாதிகளும் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த அதிகாரத்துல 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதலாய் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. எப்ப யூதர்களும் புறஜாதிகளும் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க, சபைக்குள்ள கூடி வந்தாங்களோ அவங்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. முன்னாடி சொல்லியிருக்கலாம், யூதர்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டப்ப ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு பேர் வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய தெய்வீக நோக்கம் புறஜாதிகள் ரட்சிக்கப்படணும். அதை செய்ததின் மூலமாக அதற்கு பிறகு அவர்கள் யூதர்கள் அல்ல, புறஜாதி அல்ல, அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. பாருங்க, கொர்நேலியு தான் முதல் புறஜாதி, ரட்சிக்கப்பட்ட முதல் புறஜாதி. அவர் மூலமாய் இந்த 100க்கு அதிபதி மூலமாய் இன்றைக்கு நீங்களும் நானும் புறஜாதியா இருக்க நீங்களும் நானும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவருடைய சுத்த கிருபை, ஆண்டவருடைய பெரிதான திட்டம். அப்போஸ்தலர் 1:8 தான் முதல்ல எருசலேம், அடுத்து யூதேயா, அடுத்து சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். கொர்நேலியுவுக்காக, அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்காக 3 முறை சொல்லணும் அவருக்கு எல்லாமே. அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்காக,
அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவர் எதிர்த்து கேட்காம ஆண்டவரை சொன்னதை போய் செய்ததுனால விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களிடத்திலையும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஆண்டவர் சொன்னதை செய்தார். பேதுருவே ஆச்சரியப்படத்தக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நம்ம இடத்துல எப்படி இறங்கினாரோ அதே போல அந்த ஜனங்கத்திலையும் இறங்குறாரு. அப்படியே அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்களும் அந்நிய பாஷையில பேசுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியம். யூதர்கள் 2ஆம் அதிகாரத்துல யூதர்கள் பேசும்போதே சுற்றி இருந்த ஜனங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் உண்டாச்சுன்னு பார்க்கிறோம். அப்ப யூதர் அல்லாத புறஜாதிகள் ஜனங்கள் 10ஆம் அதிகாரத்துல பேசும்போது பாருங்க, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது ஆச்சரியம், நீங்கள் நானும் ஆண்டவர் மூலமாய் தொடப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டது ஆச்சரியம். அல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்போமா? எல்லாம் எழும்பி நிற்போம். தகப்பனே, கொர்நேலியு மூலமாக எங்களுக்கு ஒரு நன்மை, அது என்னென்றால் புறஜாதிகளும் ஆண்டவரை சேவிக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு. புறஜாதிகளும் ஆண்டவருடைய கிருபையின் காரியங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை. தகப்பனே, அதை கொர்நேலியு மூலமாக ஒரு வழி வாசலை நீர் திறந்து விட்டதற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்க எங்கேயோ கிடந்திருப்போம், புறஜாதிகள் அங்க எங்கேயோ கைவிடப்பட்டு கிடந்திருப்போம். நம்முடைய அநாதி தீர்மானத்தின் நோக்கத்தின் மூலமாக எங்களையும் உம்முடைய ஜனமாய் யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்து அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பேரை எங்களுக்கு நீர் சூட்டினதற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கொர்நேலியு புரிந்ததான அதே சுவாபங்கள், அதே தெய்வீக காரியங்கள் எங்களுக்குள்ளேயே வரட்டும் தகப்பனே. இந்த உபவாச ஜெபத்தின் நோக்கமே அதுதான் தகப்பனே. நீர் தொடர்ந்து கிரியை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. புறஜாதியாகி எங்கள் மேல் ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்து உடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி அந்நிய பாஷை வரங்களை கொடுத்து ஞானஸ்தானத்தை கொடுத்து ஆண்டவரை எங்களையும் உடைய சாட்சிகளாய் நீர் மாற்றி இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஈரேற்ற நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.